11/5/2026 பாக்கியதாரா PT 53 உண்டான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நேற்றுக்கு சாமுர்தீன் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? 3, 4, 7 கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்கா ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆனால் போர்டில் வந்துட்டு நம்ம 1, 6 கொடுத்துருக்குறோம். 0 கொடுக்கல, 5 கொடுத்துருக்கோம். 5க்கு பவர் 0 2 இதெல்லாம் வந்திருக்குது. பேட்டர்னில் 4D வின்னிங்கே வந்திருக்கு. ஆனால் ஒரு நம்பர் பவரில் போயிருக்குது. மற்றபடி நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங்காகவே கிடச்சிருக்குது. சரிங்களா? அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு போர்டில் என்ன வருதுங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். மற்றபடி கரெக்டான ஒரு பொசிஷனில் நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? உள்ளே இருக்க 3 நம்பர் தான் அது இங்கே நமக்கு கிடைக்கும். அடிக்கடி இதில் கிடைக்கும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க நல்லா தெளிவாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல 4Dயாகவே எடுத்துடலாம் கேரளாவுக்கு மட்டும். சரிங்களா? 6ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் நேற்று சொல்லி கொடுத்தது 7-5-0 தான் கொடுத்துருந்தேன் நான். சாரி, 0ங்கிறது இல்லை, 7-5-4 சொல்லியிருந்தேன். போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஏன்னா அங்கே பேட்டர்னில் என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே இடத்துல வச்சுருக்கோம். 1ங்கிறது ஸ்ட்ராங்காக போர்டில் வருங்கிறது கன்ஃபார்மு. சப்போஸ் நம்ம கன்ஃபார்மாக நினைக்கிற நம்பர் பவராக மாறிடுச்சுன்னா அதை தான் நம்ம 6 கொடுத்தோம். சரிங்களா? ஆனால் 6ங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் வந்திருக்குது. போர்டுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி ரிசல்ட்டு 0-2-6. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், 56 இருக்குதா, 0-6. ஓகேங்களா? 0-6 5 மட்டும் பவராக மாதிரி இருக்குது. அப்படியே பவர் இல்லைனாலும் இங்கே பாருங்கள் 0-62 இருக்குது. 0-62 இருக்குதா. இங்கே மட்டும் 5-1-5ங்கிறது ரிசல்ட் என்ன? 2-0-1-6. 6 மட்டும் நம்ம போடணும்னா பாருங்கள், 0 உள்ளே வந்திருக்குது, 1 உள்ளே வந்திருக்குது, 1-0ங்கிறது வந்திருக்குது. 5க்கு பவர் 0 தானே, 15ன்னு கிடச்சிருக்குல்ல ஒரு நம்பரு. இங்கே 56ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்குது. அப்போ பவர் பண்ணால் 5 மட்டும் நம்ம பவர் பண்ணிக்கிட்டாலே இந்த மாதிரி நாளைக்கு இல்லை எப்போ வேணாலும் 4D எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பேட்டர்னாக தான் இது கிடைக்கிது. அடிக்கடி 4D வருது இதில். சரிங்களா? 62ங்கிறது ரொட்டேட் ஆகிருக்குது. அவ்வளோதான். உள்ள 3 நம்பரை நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே அழகான வின்னிங் எடுத்துடலாம். சரிங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நம்ம இதில் பார்த்தோம்னா 0-2-4 3-5-6 6ம் நம்மளுக்கு போர்டு கிடச்சிருக்குது. இங்கே இந்த இதில் வந்துட்டு இந்த பக்கம் போர்டு என்ன நம்பர்லாம் வருதோ அதெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் போர்டில் உட்காரும். நான் சொல்கிற நம்பர் மட்டும் கிடையாது. போர்டுக்கு என்ன நம்பர்லாம் வருதோ அதில் ஏதாவது ஒன்று உட்காந்துரும். போர்டுனா எப்படின்னா 56ன்னு இருக்கா, இதை வந்து போர்டாகவும் எடுக்கணும், போர்டாகவும் எடுக்கணும். புரியுதுங்களா? 15ன்னு இருக்கா, போர்டாகவும் எடுக்கணும், போர்டாகவும் எடுக்கணும். ஆனால் இங்கே 0 இருக்குது, 2 இருக்குது. சரிங்களா? அப்போ 0 வந்து போர்டாகவும் எடுக்கணும், நம்ம அவுட்டர்லையும் எடுக்கலாம். ஆனால் போர்டு வந்துச்சுன்னா அப்போ பக்கத்தில் இருக்க நம்பர் கண்டிப்பாக அவுட்டருக்கு போகணும், இல்லைன்னா போர்டுக்கு வரணும், இல்லை போர்டுக்கு வரணும். இந்த மாதிரி தான் மெத்தடு. சரிங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி தான் அடிக்கடி 4D வந்துடும். சரிங்களா? பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்மளும் செலக்ட் பண்ணி வைக்க முடியாது, நிறைய வரும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒன்று 10 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 2 பேருக்கு ஏதாவது ஒரு ஆளுக்காவது செட் ஆச்சுன்னா அந்த ஒரு ஆளாவது வின்னிங் வாங்கிடலாம் இல்லையா? அதுக்காக மட்டும்தான் இந்த ஐடியா சொல்கிறேன் நான். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பாருங்கள். சரிங்களா? பாக்கியதாரா கம்பெனி நாளைக்கு ஆல் போர்டில் 2-5 கிடச்சிருக்குது. சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பரு, 2க்கு பவர் 7, 5க்கு பவர் 0, 3க்கு பவர் 8. சரிங்களா? போர்டில் திரும்பவும் 0 அடிக்கணும், இல்லை 5 அடிக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ம் வரக்கூடிய நம்பர் வரல, வந்தால் 3 அங்கேயும் போகலாம். சரிங்களா? 3 பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆல் போர்டுக்கு தான், எங்கே வேணாலும் உள்ளே சொருவிடுவாங்க. அப்படி தான் வருது. அப்படி சப்போஸ் 3 வரலைன்னா 8ஆம் நம்பர் அதுக்கு வரும் கண்டிப்பாக. சரிங்களா? போர்டில் 7 அல்லது 4 பொறுத்த வரைக்கும் போர்டுக்கும் போகுது. சரிங்களா? 7 போர்டில் இருக்குது, 6ம் போர்டுக்கு வரலாம். சரிங்களா? ஏன்னா 1-7-1 இருக்குது, 6ன்னு அடிக்கலாம். இல்லை 7-1-8 3 பவர் பண்ணி 8 கொண்டு போகும். போர்டை பொறுத்த வரைக்கும் 2-5 தான் இருக்குது. சரிங்களா? 2-5 அப்படி இல்லைன்னா 45 வரணும். 45 இல்லைன்னா 3 உள்ள போர்டுக்கு வரலாம். இல்லை 3க்கு பவர் 8 வந்துச்சுன்னா உங்களுக்கு 4 மேலே போச்சுன்னா 485ங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துடும். 45ங்கிறது பிசியில் வந்துடும், இல்லைன்னா ஏசியில் வரணும். 45ங்கிறது பிசி அல்லது ஏசியில் வரணும். சரிங்களா? அதேமாதிரி 37 ஏபிக்கு வரணும், அப்படி இல்லைன்னா ஏசிக்கு வரணும். சரிங்களா? இந்த 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்துட்டு அதுதான் ட்விஸ்ட்டு வைக்கிறது. அது 6ஆக மாறுமா,
இல்லை ஒன்றா மாறுமா, இல்லை வெளியில் போகுமா, 1 அவுட்டரில் போகுமா, இல்லை 3 வச்சு நாளைக்கு டபுள்ஸ் ஏன்னா 1 டபுள்ஸாக வரணும். நாளைக்கு 1 இருக்குது இங்கே, அதனால் டபுள்ஸாக வந்தால் 381 இல்லை 811ன்னு வரணும். சரிங்களா? கிடச்சிருக்குது 13, 37, 57, 04, 43, 72, 65, 45. இதுதான் நாளைக்கு ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பர். சரிங்களா? நான் 72லாம் கொடுக்கல. இதில் 72 பிசியில் வந்தால் வரலாம், இல்லைன்னா 7722ன்னு பிசிக்கு தான் வரணும். மெயினாக 377ங்கிற நம்பர் அடித்து ரொம்ப நாள் ஆச்சு. 377ன்னு வந்துடலாம். சரிங்களா? டபுள்ஸ் வந்துன்னா 377, 375 கொடுத்துருக்கோமா, இன்னொரு 7ன்னு சேர்த்து போட்டுக்கோங்க, வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 3 டிஜிட்டில் பொறுத்தவரை டபுள்ஸ் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஒரு வர்றதுக்கு அதிகப்படியாக வரணும். அப்படி இல்லைன்னா பவர் வச்சு ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அவங்க. சரிங்களா? பவர் வச்சு அடிக்கணும். 045 அந்த மாதிரி கூட அடிக்கலாம். சரிங்களா? கொடுத்துருக்கோம் 045 அந்த மாதிரியும் வரலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 304, 437, 375, 045, 705, 485, 371, 475. சரிங்களா? இதுதான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது நான் எடுத்துருக்கிறதுல. உங்களுக்கு இதிலேருந்து செட் பண்ணி வைங்க. நீங்களும் இதை பார்க்க வேணாம், இது வந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்களே இதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் வாங்க. சரிங்களா? வீடியோவை இடைவிடாமல் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.